பிஸ்மில்லா. இது என்னுடைய நண்பர் நூருல் அமீன் அவர்களுடைய மகன் திருமணம். அல்லாவுடைய உதவியால் செல்வி மஹாலில் 12/7/2026 காலை 11:30 மணிக்கு நடைபெறுது. மணமகன் தாரிக் பிகாம், மணமகள் இஸ்ரா பிகாம் பிபிஏ. அவருடைய திருமணம் நபி வழிப்படி நடைபெறுகிறது. அல்லாஹ் மணமக்களுக்கு எல்லா வளமும் கொடுத்து பரக்கத்தாக வாழ வைக்க வேண்டும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் துவா செய்கிறேன். பார்க்கக்கூடிய சகோதரர்களும் மணமக்களுக்காக துவா செய்யுங்கள். பாரக் அல்லாஹு லக்குமா ஓ பாரக் அலைக்குமா ஓ ஜமா பைனக்குமா ஃபில் ஹைர் என்று துவா செய்யுங்கள். மணமகளுடைய தாப்பனார் நூருல் அமீன் இந்த நிற்கிறார். அவர் மணமனுடைய தாப்பனார். பாக்கி ஊர் ஜமாத்தார்கள் முன்னிலையில் நடைபெறுது. அல்ஹம்துலில்லாஹ் மணமக்கள் எல்லா வளமும் பெற்று வரணும்னு துவா செய்யுங்க. சாமி இது ஊர் ஜமாத்தார்கள் உட்கார்ந்துருக்காங்க. எல்லா மக்கள் வந்து வாழ்த்துறை வழங்குறாங்க, வாழ்த்து துவா செய்கிறாங்க. இது நடக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர். நம்மளுடைய நண்பர் சுல்தான் மீது இருந்திருக்காரு, ராமநாதபுரத்தில் இருந்திருக்காரு. ராஷிக் நிஷாத் பார்க்குறிய, சாவுல் ஹமீத் பார்த்துக்கிட்டு இருக்கிறிய, வாழ்த்துக்கள். எல்லாம் மணமக்களுக்காக துவா செய்யுங்க. மணமக்கள் எல்லா வளமும் பெற்று நீடுழி வாழ வேண்டும் என்று துவா செய்யுங்க. திருமணம் நடக்கூடிய இடம் செல்வி மஹால் கூத்தாநல்லூர். ஆமாம் ஆமாம் ஆமாம். நிக்காஹ் ஒப்பந்தம் சொல்லி கொடுக்குறாங்க. ஹலோ, என்னுடைய இஸ்ரா அவர்களை உங்களுக்கு நான் மனமடித்து கொடுக்கிறேன். மகள் 45 கிராம் மகளுக்கு உங்களுக்கு நான் மனமடித்து கொடுக்கிறேன். ஒப்புக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சமம். பாரக்கல்லா. ஒப்புக்கொண்டீர்கள், ஒப்பந்தம் வாங்கிட்டாங்க. மணமகன் ஒப்பந்தம் சொல்லிவிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். பாரக்கல்லா. ஊருடைய ஜமாத் செயலாளர் அமீன் உட்காந்துருக்காங்க அந்த சைடில். மற்றும் இங்கே உட்காந்துருக்காங்க சகோதரர்கள். நிஹாம். ஓகே நிஹாம். ஓகே சில வாழ்த்துக்கள். பார்க்குறிய சந்தோஷம். ஒரு 6 பேர் பார்த்துட்ருக்கேன். 3 பேர் ஷோ பண்ணுது, பாக்கி பேர் ஷோ பண்ணலை. வாழ்த்துக்கள். துவாச்சிங்க. மணமக்களுக்காக துவாச்சிங்க. உலகில் எல்லா வளங்களும் பெற்று ஒற்றுமையாக சிறப்போடு சீரும் சிறப்போடு வாழணும்னு துவாச்சிங்க. தாரிக்கு சின்ன பிள்ளைங்க வளமாக வாழணும்னு துவாச்சிங்க. இன்ஷா அல்லாஹ்.
மணமகனுடைய தகப்பனார் நூறுல மீனாக நிற்கிறாரு. மணமகனுடைய தம்பிகள் அண்ணன்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அதை காண இந்த சைடில் டாக்டர் ராஜிக்கு நிற்கிறார், அவருடைய கசனு. அவர் தாப்பனார், மணமகனுடைய தாப்பனார் நூறுல மீன். எல்லா பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை அவங்க பார்த்து அவங்களும் மகிழ்ச்சி ஆவாள்னு இந்நேரத்தில் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் துவா செஞ்சுக்கிறேன். எல்லாம் பறக்க செய்வாங்க. பாசித்து நிற்கிறாரு, கூத்தாநல்லூர் பாசித். மாஷா தமிழில் நிறைய எழுதிருக்கீங்க, படிக்க முடியல வெளிச்சத்தில். சில வாழ்த்துக்கள், சந்தோஷம். யாரோ தம்பி எழுதியிருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் பூரண பரிண ஆரோக்கியத்துடன் நலம் பெற்று நலமுடன் வாழ அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றேன். ஓகே பாதுஷா மைதீன், வாழ்த்துக்கள். அல்லாஹ் உங்களுக்கும் பறக்கச் செய்வானாக. உங்களுடைய வாழ்த்துக்களுடன் ஜாபர்தீன், நம்ம ஜாபர்தீன் நண்பர் ஜாபர்தீன் இருக்கார்ல, லைவில் ஓடிட்டு இருக்கு ஜாபர்தீன் பாருங்க. ஓகே, சந்தோஷம். சாதிக், வாழ்த்துக்கள் சாதிக். சாதிக் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. மொத்தம் 6 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. வரக்கூடிய சகோதரர்களுடைய பேரை சொல்கிறேன். நம்மளுடைய நண்பர் ஜஃபர்லாம் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தஹ்ஃபீஸ் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டம் கூத்தாநல்லூர் கிளை ஒன்று நடத்தும் திருமண நிக்கா சான்றிதழ் நிகழ்வு ஹிஜ்ரி 1448 வருடம் முஹம்மது மைதீன் முஹர்ரம் மாதம் துஆ செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். பிறை 26 2026 ஆங்கில வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:30 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு தஹ்ஃபீஸ் ஜமாத் நிர்வாகிகள் முன்னிலையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் ஊரை சார்ந்த 25 வயது KN முகமது தாரிக் என்ற மாப்பிள்ளைக்கும் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் ஊரை சார்ந்த முகமது சாதிக் பாட்சா அவருடைய மகள் 20 வயதுள்ள நண்பருடைய மகன் ஆபித் அகமது வந்திருக்காரு. மணமகன் பிகாம் MBA, வாழ்த்துக்கள். யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த சமுதாயம் ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் திருமணத்தை நடத்தி வைக்க முடியாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வந்து என்னுடைய தாய் தந்தை வாழ்த்துக்கள் தம்பி, சந்தோஷம். அந்த திருமணத்தை எனக்கு கேட்ட பிறகு அந்த வாழ்க்கை செய்யலாம், அதை ரத்தம் செய்யலாம் என்ற அந்த உரிமையை அந்த பெண்ணுரிமையை பெண்கள் எல்லாம் விரிவாகிறது என்ற காலத்திலேயே பெண்களுக்கு முழு உரிமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். பெண்ணுக்கு முழு சம்மதம். மாஷா அல்லாஹ். நிறைய சகோதரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தஹ்ஃபீஸ் ஜமாத் முறைப்படி நடைபெற்று ஒரு சின்ன தொகுப்பு வழங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீ மணக்கவிருக்கு பெண்ணுக்கு மனமோந்து அந்த மணப்பொறையை கொடுத்து விடு என்று கட்டாயமாக அந்த மகப்பொறையை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செல்விமா நடைபெறுது. 11 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்லாம் அப்படித்தான் வலியுறுத்துகிறது. ஓகே, ஒரு ஏழையான நபித்தோரிடத்துல கேட்கிறாங்க, ஏதாச்சும் மகன் இருக்கா? இல்ல. ஒரு இடத்துல இரும்பு மோதிரமாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மகர் போதுதான் என்ற அடிப்படையில இந்த மகராக கொடுக்கப்பட்டு உங்களை இஸ்லாமிய சட்டப்படி வைக்கப்பட்டது. ஜமாத்தாக்கள் முன்னிலையிலும் படிக்கப்பட்டு ஒப்புக்கொண்டு